ஃப்ரெண்ட்ஸ், மூனார் அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது க்ரீன் ஹில்ஸ், டீ கார்டன், அந்த காற்று இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் குடும்பத்தோட மூனார் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரோன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃபுல் ட்ரிப்பை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த பார்ட் 1 வீடியோ எண்டில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுமே நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஒரு மொமெண்ட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூணாருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நாங்கள் வந்துட்டு பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். ஸோ பொள்ளாச்சியிலேருந்து உடுமல்பேட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ உடுமலைப்பேட்டையில் வந்து நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து மூணாருக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதுதான் எங்களோட ரோட் மேப்பு. இந்த ரூட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி கிராஸ் பண்ணி மரையூர் அப்படின்ற ஊருக்குள்ளே என்டர் ஆகி போயிட்டுருக்கோம். மரையூர் ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மரையூரில் வந்து எது ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம், சாண்டல்வுட், அது மட்டும் இல்லாமல் ஜாகரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அங்கே ஒரு ஷாப்பில் போய் ஜாகரி வாங்க போயிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனலி we are here in மூணாருக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ஹோட்டல், மேக்ஸிமுன்னார் T&U லெஷர் ஹோட்டல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு மேக்ஸிமுன்னார் T&Uல ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் ஹோட்டலோட இன்டீரியர். ஸோ இட்ஸ் த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷன். ஸோ கேரளா ஸ்டைலில் வந்துட்டு இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட். தேங்க்யூ. மூணார் ரீச் ஆகி ஹோட்டலை செக்இன் பண்ணுறதுக்கே டைம் 2:30 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் டைரெக்டாக வந்துட்டு லஞ்சுக்கு போயிட்டோம். ஸோ அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைரெக்டாக நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் ரூமுக்கே போனோம். பாப்பா நாங்கள் வந்து 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து என்னோடய இன்லாஸ்க்கும், ஒன்று வந்து எங்கள் ஃபேமிலிக்கும் சொல்லிட்டு. ஸோ எங்களோட இன்லாஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரூம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரோட் ஃபேஸிங் சைடில் தான் ரூம் எடுத்திருந்தோம். ஏன்னா ஸ்வீட் ரூம்லாம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போக வேண்டியதாக இருந்தது. அவங்களால ஸ்டெப்ஸ் இறங்க முடியாதுன்றதுனால ஃப்ரண்ட் சைடு ரூமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதுவுமே ப்ரீமியம் ரூம் தான். ஸோ எங்கேயுமே நார்மலாக எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் கபோர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாமே மீடியம் சைஸில் இருந்தது. ரூம் எல்லாம் எப்பவுமே நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே போனீங்கன்னா குயின் சைஸ் காட் போட்டிருந்தாங்க. ஸோ எந்த ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேன் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள், டெஸ்க் கொடுத்துருந்தாங்க. இது குயின் சைஸ் காட்டு, உட்கார்றதுக்கு ஒரு சேர் டேபிள் இருந்தது. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்தது. அந்த ரூமுமே நல்ல வியூவும் இருந்தது. அங்கே பால்கனி கிடையாது, பட் விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், நல்ல வியூ கிடச்சிது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்ல கம்ஃபர்டபுள் ரூமாகவே இருந்தது. வெல்கம் டு மேக்ஸிமுன்னார் T&U. வாங்க இப்போ ரூம் டூர் பார்க்கலாம். இது என்ன ரூம் மேடம்? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம், ப்ரீமியம் ரூம் அண்ட் ஸ்வீட் ரூம் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து ஸ்வீட் ரூம் தான் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே உள்ளே என்டர் ஆனோனையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு டைனிங் டேபிள், சேர் ஒரு 4 சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லைட் லேம்ப் வச்சுருக்காங்க, நைட் லேம்ப் மாதிரி. இங்கே ஒரு ஆக்சுவலி லிவிங் ரூம்னே சொல்லலாம். ஒரு 3 சோஃபா, டேபிள், அப்புறம் அங்கங்கே ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது, கெட்டில் வச்சுருக்காங்க, கப், டீ பவுடர், ஸ்டாண்டிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்ரலி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ், லிவிங் ரூம்.
ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது. ஸோ ஸ்வீட் ரூமில் இது பால்கனி எக்ஸ்ட்ரா. ஸோ இங்கே வந்து 2 பேம்பூ சேர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. கிளைமேட் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் இருந்தாலுமே லைட்டாக வெயில் இருக்குது, ரொம்ப வெயில் தெரியல. பியூட்டிஃபுல் வியூ. ஸோ இது வந்து பால்கனி. அப்படி நம்ம உள்ளே போகலாம். ஸோ லிவிங் ஸ்பேஸுக்கும் இங்கே இருக்கிற பெட்ரூமுக்கும் வந்து டிவைடர், இந்த கர்டைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா, இல்லைனா இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனேயுமே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கபோர்ட் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெரிய கண்ணாடி சேர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ், ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸ் காட் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பெட்ரூம் ஸ்பேஸ். இங்கே ஒரு டிவி இருக்குதுப்பா, மீடியம் சைஸ் டிவி இருக்குது. இங்கேயுமே பாருங்கள் நல்ல வியூ, எல்லா இடத்துலையுமே நல்ல வியூ. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி காற்று வருது, சில்லு 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 சில்லுன்னு நல்ல காற்று. ஸோ பெட்ரூம்லேருந்துமே இந்த வியூ பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ரெஸ்ட் ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஓகே, நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைக் வெட் ஏரியா அண்ட் ட்ரை ஏரியான்னு சொல்லிட்டு டிவைஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்டைன் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டீலக்ஸ், ப்ரீமியம், சூட் 3 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஸோ எந்த ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா ஏசியும் கிடையாது, சீலிங் ஃபேனும் கிடையாது. ஸோ ஒரு ரூமுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஃபேன் கொடுக்குறாங்க. இன்கேஸ் இஃப் யூ நீட் 1 more அப்படின்னு கேட்டாலுமே இன்னொரு ஸ்டாண்டிங் ஃபேனுமே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எடுத்தது வந்து சூட் ரூம் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே லிவிங் ஸ்பேஸ் இருந்தது பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 4 பேர் நாங்கள் இருக்கிறதுனால அந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் படுக்க முடியும், பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 பெட் வேணுங்கிறதுனால நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி 2 பெட்டு நாங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கோம். அது வந்து நாங்கள் லிவிங் ஸ்பேஸில் வந்து போட்டிருக்கோம். அதனால தான் நாங்கள் இந்த ரூம் எடுத்தோம். இந்த ரூம் எடுத்தால் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும், நம்ம 2 காட் போட முடியும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ரூம் எடுத்திருந்தோம். ஸோ நாங்கள் 2 பெட் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு T&Uவோட ரூம் டூர். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே மூணாரில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோ, அதாவது 5th ஆனுவல் ஃப்ளவர் ஷோ நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் போகலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன்ட். மூணார் ரீச் ஆனதுக்கப்புறம் ஹோட்டலை செக்இன் பண்ணி லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பாட் டு விசிட் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனில் 5th ஃப்ளவர் ஆனுவல் ஷோ நடந்துகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஸோ மூணாருக்கே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். நானும் சரி, எங்கள் ஃபேமிலியுமே சரி தான் ஃபஸ்ட் டைம் மூணார் போயிருந்தோம். ஸோ இந்த ஃப்ளவர் ஷோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக ஃப்ளவர் ஷோனா ஃப்ளவர் ஷோ மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ளே போயிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தோன்னே இந்த பன்னி பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃப்ளவர் ஷோக்குள்ளே போகிறதுக்குமே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே வந்தோம். இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் டிக்கெட் தனியாக வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். பர் ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் எல்லாம் மறந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கால் கொலுசு போட்டிருப்போம், மெட்டி போட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ கண்ணாடி வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லா லேடிஸுமே வந்து சாக்ஸ் போட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் லேடிஸ் எல்லாருமே சாக்ஸ் போட்டுட்டு தான் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் வந்து நடக்கவே ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வீடியோ போட்டிருந்துருப்பேன், நீங்கள் எல்லாமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து வாக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது செகண்ட் டைம் வாக்கிங் இன் கிளாஸ் பிரிட்ஜ் இன் மூணார். பயமாக இருந்ததான்னு கேட்டால் கீழே பார்த்தா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். பட் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்த்துட்டே அந்த நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டே போனால் அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் ஒரு தடவையாவது கீழே பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே பண்ணிடணும். இங்கேயுமே நாங்கள் வந்துட்டு கிளாஸ் பிரிட்ஜ் நடக்கும்போது கீழேயும் பார்த்தோம், மேலேயும் பார்த்து தான் போயிட்டுருந்தோம். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃப்ளவர் ஷோவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜே ஒரு பக்கம், வாட்டர் ஃபவுண்டெயின் எல்லாமே நீங்கள் இப்போ பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். We are walking in the glass bridge.
கிளாஸ் பிரிட்ஜ் நடந்து முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ கீழே இறங்கி வந்து அப்படியே வந்து ஃப்ளவர் ஷோக்குள்ளே ஒரு வாக்கிங் போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருந்தது. அங்கே ஃபுட் ஸ்டாலுமே அங்கங்கே பாப்கார்ன், ஸ்டீம்டு கார்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஷாப்புமே இருந்தது. அதுவுமே உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா ஜிப்லைன் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் ஜிப்லைன் ஆக்டிவிட்டிக்கெலாம் போகலை, ஜஸ்ட் அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸோ இந்த பக்கமாக வந்துட்டோம். வந்து ரொம்ப பசிச்சது, சரி பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே உள்ளே போயிட்டுருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய எலிஃபென்ட் ஸ்டாச்சு, கதகளி ஸ்டாச்சு, நிறைய ஃபோட்டோ பிளேஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்குன்னே ஸ்பாட் இருந்தது. இந்த வாட்டர் கலர் சேஞ்சிங் ஃபவுண்டெயின் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் நம்ம நடந்து போனோம் இல்லைங்களா, அந்த சென்டர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. டு பி ட்ரூ சொல்ல போனால் இந்த ஃப்ளவர் ஷோவே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக, வைப்ரண்ட்டாக, ப்ளசண்ட்டாக, ஃபோட்டோஜெனிக் பிளேஸாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அத்தனை க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல முடியாத அளவுக்கு க்ரௌடடாக இருந்தது அந்த பிளேஸே. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பக்கம் டிஜே மியூசிக்கு, எல்லா மக்களும் சேர்ந்து ஆடிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அந்த டிஜே டான்ஸ் பார்க்குறதுக்கு, நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு ஆடிட்டோரியம் மாதிரி ஸ்டெப்ஸாக அரேஞ்ச் பண்ணி அங்கே அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி உட்காந்து பார்க்குறதுக்குமே இடம் இருந்தது. இதுதான் நான் சொன்ன ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3D டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், அதாவது 360 டிகிரி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 3D டோம்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மூவி மாதிரி போடுறாங்க. அது நம்மளே அவங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சீரியஸ்லி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன்னா இவங்கெல்லாம் ஃப்ளை ஆகும்போது நம்மளும் ஃப்ளை ஆகிற மாதிரி இருக்கும், இவங்கெல்லாம் வந்து நம்மளை பிடிக்கிற மாதிரி நம்ம அவங்கள பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சீரியஸ்லி சொல்கிறேன், டு பி ட்ரூ சொல்கிறேன், இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். 3D டோம் எங்கேயா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். 360 டிகிரி ஃபுல் வியூ, நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் சுற்றியுமே இந்த மூவி தெரிகிற மாதிரி இருந்தது. இட் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் வந்துட்டு வர்த் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவாங்க. பாருங்கள், நாங்களுமே அவங்களோட சேர்ந்து போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாதான்னு தெரியல. பட் இப்போ கூட எனக்கு அது பார்க்கும்போது பயமாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்துட்டு இட்ஸ் அ வர்த் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவேன். என்னோடய பசங்க ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. எனக்குமே இது ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டெமோ முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மிச்சம் மீதி இருக்கிற ஃப்ளவர் ஷோஸ்லாம் பார்த்துட்டு டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:30க்கு மேலே ஆகிடுச்சு. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் எல்லாருமே ஜாக்கெட் வேர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸும் பார்த்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே இருந்துட்டு ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா வந்துட்டு மெனு வந்துட்டு ரொம்பவே லிமிட்டடாக தான் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் பாப்பர்ஸு, ப்ரான் ஃப்ரை, அப்புறம் பார்த்திங்கன்னா நான், கிரேவி அப்படி சிம்பிளாக டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ரூம் பால்கனிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன ஃப்ளவர் ஷோ அண்ட் கிளாஸ் பிரிட்ஜ் வியூ நம்ம ரூம்லேருந்தே பார்க்க முடியும் அப்படின்றதே எங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்தது. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டே இன் மூணார் இப்படி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். So second and third day, stay tuned. Today's quote is, today is a new day. Even if you were wrong yesterday, you can get it right today. தமிழ் அர்த்தம், இன்று ஒரு புதிய நாள். நேற்று நீங்கள் தவறு செய்திருந்தாலும் இன்று அதை சரி செய்து கொள்ளலாம். Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ சூன். பாய்.